ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4 நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? முதல் நிகழ்வுகள் அரோரா கமருதீன் பேசினது ஒன்று. கமருதீன் வினோத் ஒரு முக்கியமான இந்த வீட்டில் நடந்த ஒரு கேடுகட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணது 2. சாண்ட்ராவும் திவ்யாவும் ஏதோ ஒரு இஷ்யூ இந்த வீட்டில் இருக்கு. பெயில் கார்டு வந்தோடனே கேம் மாறி இருக்கு அப்படின்றத நம்புறாங்க. அது என்ன? 4வது விக்ரம் கமருதீனை எச்சரிக்கிறார். இந்த 4 விஷயம் தான் லைவ்ல நடந்தது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரியை பிரஜன் வந்து கிழிச்சிட்டு இருப்பார். அப்போ வந்து சபரி வந்து திடீர்னு திவாகரை போய் உள்ளே பாருன்னு சொல்லுவார். திடீர்னு வினோத்தை கூப்பிட்டு உள்ளே வர பாருன்னு கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருப்பார். தெரியுமா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். உடனே திவாகர் பார்த்துட்டு வர்றாரு. ஆமாம் இருக்குது அப்படின்றார். உடனே இங்கேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அனுப்புகிறாரு இருக்குன்றார். ஸோ உள்ளே போகிற யார் அனுப்பி விட்றாரு அப்படின்றது ஒன்று இருக்குது. 2 பேரையும் பார்க்க அனுப்புறாரு. இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. இதை வந்து என்ன பண்ணுறாரு வினோத் வந்து கமருதீன்கிட்ட வந்து போட்டு விட்டுறாரு. கமருதீன் உடனே என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, சரி ஓகே நம்ம போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாத்ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமித் பார்கவ் அப்படின்றாங்க. சரி அமித் பார்கவத்தை கேட்டுருவோம் சொல்லிட்டு அமித் கிட்ட போகிறாங்க. போய் இந்த மாதிரி என்னங்க இஷ்யூ அப்படின்னு சொன்னேன். நான் கேப்டன் கிட்ட வந்து சொல்லிட்டேன், ஃப்ளஷ் வந்து ஒர்க் ஆகலை டாய்லெட்டில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னொடனே சரி அவன் செக் பண்ணும் பொழுது கடைசி வந்து நாங்கள் எடுத்து பார்த்தா இந்த ஃப்ளஷ் ஓப்பன் பண்ணும் பொழுது உள்ளே வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சுருக்கானுங்க. அது யார் வச்சுருக்காங்கிறது தெரில. அது எடுக்கவும் முடியல, கஷ்டமாக இருக்குது, உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஸ்டக் ஆகிடுச்சு. அப்புறம் அதை அப்படி நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாங்கள் தண்ணி தான் ஊற்றிட்டு இருக்காங்க இப்போ போகிறப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது யார் பண்ணா அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது அதனால தான் அவர் வந்து பிரஜன் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். பிரஜன் பண்ணியிருக்கலாமா? வைல்டு கார்டு உள்ள வந்து இந்த மாதிரி கேம் ஆடுறானுங்களா? அதுக்குன்னு இப்படிப்பட்ட கேடுகட்ட கேம் விளாடுவாங்க மோசமான ஒரு இந்த வீட்டில் இப்படி ஒரு செயல் செய்வாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது யாருங்கிறத சபரி வந்து ரிவீல் பண்ணல. தான் பேசினார். பட் இவங்க தான் போய் அந்த அமைதிக்கிட்ட கேட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டி வந்து வாங்கினாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வேலையை பண்ணணுமாங்க? எனக்கு தெரிஞ்சு வைல்டு கார்டு இப்போ தான் ரீசெண்டாக நடக்குதுன்றாங்க. அப்போ வைல்டு கார்டு வந்த பிறகு தான் வைல்டு கார்டு வந்தப்போ யார் இருக்குன்னு சொல்லிட்டு வினோத் வந்து திவாகர்கிட்ட போய் கேட்குறாரு. திவாகர் என்ன போட்டிங்களானே, எப்பா எனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சிட்டாரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அடுத்து விக்ரம் கமருதீன் கிட்ட போய் கார்வதியை பற்றி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், எஃப்ஜே ஏன் வந்து நீங்கள் உள்ளே போய் கேட்கலன்னு சொல்லி கேட்குறப்ப எஃப்ஜே வந்து நான் சொன்னாலும் கேட்க மாட்டேறான், அவன் கோபமாக பேசினான், அதனால் நான் விட்டுட்டேன், சரி சாட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவனே தப்புன்னு சொல்லி உணர்ந்துட்டு அவனே வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இருந்தாலும் நீ ஒரு வாரம் சொல்லியிருக்கணுன்னே நான் சொன்னேன் அப்படின்றான். சரியா? அதுக்கு எடுத்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது கமருதீன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறாப்புல நம்ம விக்ரம், இந்த மாதிரி பார்வதி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஸோ நீங்கள் வந்து எப்பயும் போல பேசினா திருப்பி அவள் வந்து உங்களை போட்டு விட்டான்னா கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இல்லை அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ ஹீ இஸ் வெல் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்வதி எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கமருதீன்கிட்ட அவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. சரி, அது ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்து அரோரா அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்வதி கிட்ட பேசுகிறாளா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ விளையாட்டா இல்லை அதெல்லாம் பேசுறதுன்னொடனே ஏ அப்படின்றாங்க. இல்லை கண்டிப்பாக பேசுறது இல்லை, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இன்னும் ஜஸ்ட் ஹைனா ஹை அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு கமருதீன் பற்றி தெரியும், நாளைக்கு அரோரா வெளியே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஸோ இது ஒரு நிகழ்வு நடந்தது. சரியா? அடுத்து சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து நைட் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த வைல்டு கார்டு வந்து பார்த்தியா எவ்வளோ கேம் மாறி இருக்குன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்ல, திருப்பியும் சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. பார்த்தியா எத்தனை பேருடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு. இப்போ 2 டீம் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஜே, ரம்யா, சபரி, கனி, இன்னொன்று வந்து ரம்யா. சரியா? இல்லை அவங்களுடைய கேம் வந்து ஒன்றா இருந்தது. இப்போ டக்குன்னு பிரிஞ்சிருச்சு, அடிச்சு நுறுக்கியாச்சு. அது இன்னொரு அடுத்த சப்டிவிஷன் ஒன்று இருந்துச்சு. வியானா, சுபிக்ஷா, கெமி, வினோத், இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அரோரா அந்த மாதிரி அந்த டீம்லேருந்து இப்போ உள்ள வெளியேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஆமாம் கரெக்டு தான். சபரிலாம் வந்து ரொம்ப நடிக்கிறது ஃபேக்காக இருக்கிறதுலாம் வந்து சொல்லிட்டோம். ஏன்னா டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து அப்படி போயிடுச்சுன்னொடனே சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் குழம்பியிருப்பாங்க, யாரை வந்து வின் பண்ண வைக்கிறது. நமக்கு வந்து அப்படி அதுதான் வந்து ஒரு அஜெண்டாவாக வந்துச்சு. பட் இப்போ மக்கள் வந்து சுதாரிச்சிருப்பாங்க. ஆமாம் கரெக்டு தானே,
முதல் சபரி தான் வின்னர்ன்ற மாதிரி 2 வாரம் இருந்துச்சா, அடுத்து வந்து இவங்க வைல்டு கார்டு உள்ளே போனதுலேருந்து யார் வின்னரு, அதாவது சபரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படி வந்துருச்சு. பட் உள்ளே போனவொடனே இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. யார் இருந்தாலும் வின்னலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு. ஸோ இன்னும் நிறையா வரும் பாரு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்றீங்களா அப்படின்றாங்க திவ்யா. ஆமாம், நீ வேணால் வெயிட் பண்ணிப்பாரு, நிறைய முகத்திரைகள் கிழித்து எறியப்படும், வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து அடித்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை பார்வதி பற்றி சொல்கிறாங்களாங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம்.